ஆமென், அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று போன் சொன்ன உடனே அது புறப்பட்டு போனது. அல்லேலூயா. பஸ் வந்து ஸ்டாப்ல நிக்கணும்னா விசில் அடிக்கணும். ரெண்டாவது விசில் அடிச்சா அது என்ன செய்யும்? போவோம். ட்ரெயின் நிக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க. நான் சொல்ற விஷயம், பிசாசை துரத்துறதுக்கு நம்ம கையில் இருக்கிற பணத்தினால துரத்த முடியாது, தங்கத்தினால துரத்த முடியாது, அதிகாரத்தினால துரத்த முடியாது, டிகிரினால துரத்த முடியாது. அதுக்கு உனக்கு தேவை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நிறையவருடைய நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில நிறைய நாமம் இருக்கிறது. ஆனா எல்லா நாமத்திலும் மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நீங்கள் பிசாசை ஜெயிக்கிறதற்குள்ள ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்போ அதை துரத்துகிறார்கள். அந்த ஆவி வந்து என்ன செய்தன்னா, தங்கள் எஜமான்களுக்கு, இப்படி நிறைய எஜமான்கள் இருந்தாங்க, மிகுந்த ஆதாயத்தை கொண்டு வந்தது. நிறைய கலெக்ஷன், சின்ன சின்ன பெட்டி கடைகள் வச்சது போல இவங்க ஆங்காங்கே வைத்து கொண்டு நிறைய பேர் குறி கேட்கவும் இப்படி இந்த மாதிரி காரியத்துக்காக போவாங்க. அது வந்து எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை கொண்டு வந்தது. ஆனால் பாருங்கள், அதை துரத்தி விட்ட உடனே அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. எஜமான்களுக்கு கோபம் வந்தது. நாம் அதை அடுத்த 21, 22 பார்க்கும் பொழுது அது அவர்களுக்கு வந்து கோபம் வந்து விட்டது. அவங்க எல்லாம் ஒன்று கூடுகிறாங்க. ஏன் இவர்களை என்ன செய்யலாம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் டென்ஷன் ஆகிறாங்க. நாம் அங்கே 21 வாசிக்கிறோம். 21, 22 நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொன்னார்கள். அவங்க எல்லாம் ஏகமாய் கூடினார்கள். கூடி அவர்கள் செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னார்கள், ஆலோசனை பண்றாங்க. அவங்க வஸ்திரத்தை எல்லாம் கிழிக்கணும், அவங்களை அடிக்கணும் என்று சொல்லி அவர்களை அநேக அடி அடித்து 23 அவர்களை அநேக அடி அடித்து பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை துளுவ மரத்திலே மாட்டி வைத்தார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்ப பவுலும் சீலாவும் எதற்காக அடிபட்டாங்க சொல்லுங்க? அப்ப எதற்காக அடிபட்டாங்க? இயேசுவை போதித்ததற்காக, அசுத்த ஆவியை என்ன செய்ததற்காக? துரத்தினதற்காக. இதைத்தான் இயேசு கிறிஸ்து தூரமாக பார்த்து சொன்னார், இந்த உலகம் எப்பொழுதுமே உங்களுக்கு எப்படி இருக்காது? பாத்திரமாய் இருக்காது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ, இந்த வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, ஆராதனைக்கு வர, நீங்கள் இப்படி கர்த்தர்ல வளரும் பொழுது இந்த உலகம் உங்களை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்கரேஜ் பண்ணாது. அதே நேரம் பாருங்கள், ஒரு உலக பிரகாரமான காரியத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தால் இந்த உலகம் உங்களை என்ன செய்யும்? அது வந்து என்கரேஜ் பண்ணும். சரி, இது கடைக்கு போனா என்ன ட்ரெஸ் வாங்கினா, எந்த கடைக்கு போனா, அல்லவிட்ட வந்து ஒரு ஃபிலிம் பார்த்தாலும் எந்த படத்துக்கு போனா, இந்த மாதிரி வந்து என்ன செய்வாங்க? என்கரேஜ் பண்ணுவாங்க. உலக காரியத்திற்காக மனுஷனை உற்சாகப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. தேவனுடைய காரியத்திற்காக ஆமீன் பாருங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? உற்சாகப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமா கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா அல்லேலூயா. எப்பொழுதுமே இந்த உலகம் உங்களுக்கு பாத்திரமா இருக்காது. இந்த உலகம் உங்களை என்கரேஜ் பண்ணாது. ஒரு ஜெபிக்கிற சகோதரி ஒரு வீட்டில் இருந்தா எல்லா ஆமீன் பாருங்கள் வீடுகளிலும் சகோதரர்கள் சகோதரியை ஜெபிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துகிற சகோதரர்கள் இல்லை. எல்லா வீட்லையும் உற்சாகப்படுத்தல. ஆனால் அப்படி உற்சாகப்படுத்துகிற ஆமீன் பாருங்கள் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன், எனக்காய் ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ற நல்ல சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதே போல ஜெபிக்கிற சகோதரர்களை எல்லா வீட்டிலும் சகோதரிகள் உற்சாகப்படுத்துகிறவங்க இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி உற்சாகப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சத்தமா கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன் பாருங்கள், நாம் அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள், அடித்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள் அங்கே நிறைவேறுகிறது. அடித்து அவர்களை உள் காவலறையிலே வைத்திருக்கும் பொழுதுதான் அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த 25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நீங்க பிராக்டிஸ் பண்றவங்களா மாறணும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க?
ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க? கடைபிடிக்கிறாங்க. சொல்லுங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. எப்பவுமே சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களை யாராவது சபிச்சிருக்கிறாங்களா? அவங்களை நீங்க ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை யாராவது துன்பப்படுத்துகிறாங்களா? அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் இந்த பவுலுக்காக ஆதி திருச்சபை நிறைய ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால்தான் நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, நீண்ட தூரம் பிரயாணம் பண்ண பவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய ஜெபம் போதாது. நம்முடைய தேசத்துக்காக இன்னும் ஜெபம் பண்ணணும். நம்முடைய மாவட்டத்திற்காக இன்னும் ஜெபம் பண்ணணும். நம்முடைய மாநிலத்திற்காக நாம் இன்னும் ஜெபம் பண்ணணும். ஆமென். தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் அன்னுதினம் நம்முடைய கைகளை நாம் உயர்த்துகிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நடு ராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிறாங்க. 3 காரியத்தை செய்தார்கள். ஃபர்ஸ்ட் ஜெபம். ரெண்டாவது என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தேவனை துதித்தார்கள். சத்தமா சொல்லுங்க. அடுத்தது என்ன செய்தாங்க? தேவனை துதித்தார்கள். அதிகமா கர்த்தரை பிரைஸ் பண்ணணும். ஒரு தேவ பிள்ளை இன்னைக்கு சங்கீதத்தில் நாம் கேட்டது போல அதிகமாய் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவங்களா இருக்கணும். வாய்களை திறந்து அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்கள் பிரயாணங்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமீன். பாருங்கள், உங்கள் தொழிற்சலங்கள் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண உங்க பிள்ளைங்களை ட்ரெயின் அப் பண்ணணும். அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆமீன். பாருங்கள், ஒரு விசுவாச பிள்ளைகள் வளரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் வளரணும்னு விரும்புகிறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் தான் ஜெபம். அடுத்தது முக்கியமான காரியத்திலே ஒன்று என்னவென்று சொன்னால், நீங்க கர்த்தரை அதிகமா துதிக்கணும். இது துதிக்கிறது தனி, ஜெபம் பண்றது தனி, பாடுகிறது தனி. ஆமென். எல்லாமே சேர்த்து ஒரே நேரம் செய்து முடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். 3ஐயும் செய்கிறேன் அப்படிங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல பாட்டு பாடுவேன் அப்படிங்கிறவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஓரளவு சரி. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவேங்கிறவங்க கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல நல்ல ஜெபம் பண்ணுவேங்கிறவங்க மீண்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். ஒண்ணுமே நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அந்த தம்பிங்க அப்படி முழிக்கிறாங்க. என்னடா நம்மளை கை வைத்து சொல்றாரு? நான் உங்களை அப்படி கை வைத்து சொல்ல மாட்டேன், பயப்படாதுங்க. ஆமென். ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஒரு அடையாளம். ஆமென். பாருங்கள், அவன் ஜெபம் பண்ணுவான். சவுல் ரட்சிக்கப்பட்டவுடன் அவனை குறித்து ஒரு சர்டிபிகேட் என்ன தெரியுமா? அவன் இப்ப என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுகிறான். தம்பிங்க எல்லாம் நிமிந்துங்க பாருங்கடா. டேய் எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க. வீட்டில் ஜெபம் பண்ற ஆட்கள்லாம் உண்மையா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஸ்தோத்திரம். ஆமென். லேசா இப்படி இப்படி உயர்த்துறாங்க. நல்ல ஜெபம் பண்ணணும். ஆமென். இங்கே ஆதி திருச்சபையில விசுவாசிகளுடைய ஒரு அடையாளமே அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற வாலிப தங்கச்சிங்கெல்லாம் உங்க வீட்டில் கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்து நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா இருப்பீங்கன்னு நினைச்சிடுங்க. சில தம்பிங்களை குறித்து சாட்சி இருக்கு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, என் அம்மா ஸ்கூலுக்கு போச்சுல ஷார்ட்டா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுவான். என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அவர் வாட்ச் பண்ணி உன்னை கவனிப்பார். ஆமென். சில தம்பிங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட நாள்னாலே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. அன்றைக்கி மேக்ஸ் 2 பீரியட்லாம் அப்படி சொல்லுவான், அன்றைக்கி இங்கிலீஷ் 2 பீரியட்லாம், இன்னைக்கு ஃபிசிக்ஸு. ஐயோ அன்னைக்கு நிறைய ஸ்தோத்திரம் பண்ணு. இவன் ஸ்தோத்திரம் பண்ணுன்னா ஒன்று ஆப்சென்ட் ஆயிடுவாங்களோ டீச்சர் அப்படின்னு கேட்குறான். அப்படி இல்லை. உனக்கு ஆண்டவர் அந்த சப்ஜெக்டை லெகுவாக்கி தருவார். ஆமீன். உன்னை பார்த்தா எப்பவும் திட்டுற ஆள் உன்னிட்ட எப்படிடா நல்லா இருக்கிறியான்னு கேட்கறதுக்கு ஆண்டவர் வைப்பான், தயவு கிடைக்க வைப்பார். ஆமென். சங்கீதத்தில் வாசிக்கிறோமே, கர்த்தர் எப்படி என்னது கிடைக்க வைக்கிறவர்? தயவு கிடைக்க வைக்கிறவர். அவர் இறக்கம் கிடைக்க வைக்கிறவர். உன்னை பார்த்தாலே பிடிக்கலையே அவங்களுக்கு, நீ அந்த மேமுக்காக ஜெபம் பண்ணல, அதான் விஷயம். நல்ல ஜெபம் பண்ணு. ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுங்கப்பா, அவங்கள ஆசீர்வதிக்க அப்படின்னு ஜெபம் பண்ணு. மறுநாள் உன்னை பார்த்த உடனே உன்னை ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆமென். அல்லேலூயா. டீச்சர்ஸ்க்கும் உங்களுக்கும் ரொம்ப நெருக்கம் வேணும். அவங்க சும்மா அந்த பக்கம் போனாலும் குட் மார்னிங் சொல்லிடு, கூப்பிட்டு சொல்லிடு. நிறைய நம்ம பிள்ளைங்களுடைய பிரச்சனை வேணும், அவங்க அந்த பக்கம் போகிறாங்கன்னா திரும்பி இந்த பக்கம் என்ன வேணா ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன செய்திடக்கூடாது, பார்த்துடக்கூடாதுன்னு திரும்பி போவாங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆமென் பாருங்கள் ஒரு ஃபெலோஷிப் உண்டாகிறது சொல்கிற விஷயம். அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே அந்த அவ்வளோ உபத்திரத்தில்
நிறைய அடி அடித்தாங்க, வஸ்திரத்தெல்லாம் கிழித்தாங்க, மன ரீதியாய் சரீரத்தில் அப்படி கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு அவங்களால ஜெபம் பண்ண முடிந்தது. பக்கத்தில் இருக்க கையை பிடி சொல்லுங்க, ஒரு 2 பேருக்கு உங்க வாழ்க்கையில துன்பப்படுற வேலையில ஜெபம் பண்றீங்களா கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில துன்பப்படுகிற வேலையில ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க? இன்னும் பாருங்க, தாவீது சொல்கிற எக்காலத்துல நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எக்காலத்துல நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நல்ல எல்லாம் சந்தோஷமா 6 நாள் உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கச்சிலையும் ஸ்தோத்திரம், நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணு. ஏசப்பா 6 நாளும் வேலை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். ஒருவேளை 2 நாள் தான் வேலை இருந்தாலும் அன்னைக்கும் சந்தோஷமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை கர்த்தர் காண்கிறா. அல்லேலூயா. என் மகளை நான் எப்படி நடத்தினாலும் சந்தோஷமா இருக்கிறா, இவளை நான் இன்னும் ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி பாருங்கள், இந்த சிறைச்சாலையில இருக்கும் பொழுதும் அவ்வளவு சரீரத்துல நிறைய அடி அடித்தாங்க பாருங்க. அந்த அடியெல்லாம் வாங்கிட்டோம். அந்த ராத்திரியில் அந்த வேதனையில தான் அவங்களுக்கு தூக்கம் வந்திருக்காது. அப்பொழுது பாருங்கள், அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. காவலிலே வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இன்றைக்கு விசுவாசத்தோடு ஆமென் இந்த அனுபவத்தை மனதிலே கொண்டு வந்து கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து இன்றைக்கும் விடுதலை பெறுகிற அநேக சபைகள் இருக்கிறது, அநேக விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒருக்கா இந்த அனுபவத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதிக்கும் பொழுது விடுதலை, ஆராதிக்கும் பொழுது ஜெயம். இன்றைக்கும் தேவ பிள்ளை ஆராதிக்கும் பொழுது சத்துரு எந்தெந்த பகுதிகளிலே உங்களை கட்டி வைத்திருக்கிறானோ அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஆராதிக்கும் பொழுது அதிகாரத்திற்கு கர்த்தர் உங்களை விலக்கி காக்கிறார். எல்லா பிசாசானுடைய தந்திரங்கள் உடைக்கப்படுகிறது. ஆராதனைக்கு அவ்வளவு ஒரு விசேஷம். அவர்கள் தேவனை பாடினார்கள், துதித்தார்கள், அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் ஜெபம் ஆமீன் பாருங்கள், தேவனை நாம் ஆமீன் துதிக்கிற துதி, கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது இன்றைக்கும் தேவ பிள்ளையே உன் குடும்பங்கள் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துக்கு மேல இருந்த அபிஷேகத்திலே ஒன்று என்னன்னா, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை அறிவிக்கும்படியாகவே இயேசு வந்தார். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ பாடி ஜெபம் பண்றதுக்குள்ள சாட்சிகளை எத்தனையோ சொல்ல முடியும். ஒரு முறை பாருங்கள், ஒரு குடும்பம் திடீர்னு ஒரு நெருக்கத்துக்குள்ளே அகப்பட்டுட்டாங்க. மனுஷரால் அவர்களுக்கு நெருக்கம், வழக்குக்கு மேல வழக்கு. ஆனால் இவர்களோ தேவனை அறிந்து சில நாட்கள் தான் ஆகிவிட்டது. இவர்களுக்கு பெருசா ஜெபம் பண்ண ஒன்றும் தெரியாது. அவங்க ஒரு ஜெப வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தான் ஆகியிருந்தது. அப்போ இந்த வழக்கு பாருங்க, பெரிய மனுஷர்கள்லாம் வீட்டுக்கு முன்னால போய் திடீர்னு சண்டை போடுவாங்க. ஒரு வழி பிரச்சனை, ஒரு லேண்டு பிரச்சனை. இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. இவங்களுக்கு பாருங்க ரொம்ப ஜெபம் பண்றதுக்கு தெரியாது. வேணா சபைக்குள்ள போய் சில நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. அந்த சகோதரி கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த சகோதர பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும். ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், நிறைய பாட்டு தெரியும். இந்த பெர்க்மான்ஸ் பாட்டை பாருங்க ஈஸியாக இன்னைக்கும் படித்து கொள்ள முடியும், அப்படிதானே? அப்போ அவங்களுக்கு ராகம்லாம் கொஞ்சம் தப்பாக போனாலும் அவங்க பாடிடுவாங்க. அவங்க பாருங்க, அவங்க அந்த வீட்டில் அந்த சகோதரன் சகோதரி பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் இரவு ஆனா அந்த வீட்டில் பாடல்கள் பாடுவாங்க. பாடி ஆண்டவரை துதித்தார்கள். நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அவருக்கு விரோதமாக பயங்கரமாக எழும்பின மனிதன் திடீரென்று சொல்லி ஆமீன் பாருங்கள், மரணகரமான வியாதியிலே அவன் ரொம்ப அகப்பட்டு விட்டான். அவனுக்கு கோடிக்கணக்கான சொத்துகள் உண்டு, பணங்கள் உண்டு, பயங்கர பலசாலி, ரொம்ப ஆள் பலெல்லாம் உள்ள மனுஷன். டக்குனி மரணகரமான ஒரு பிரச்சனைக்குள்ளாக ஆகிவிட்டான். அவன் சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? ஐசியூவில் அவன் இருக்கிறான், பேச முடியாமல் இருக்கிறான், பல லட்சங்கள் ஆகிட்டது. அவன் சொன்ன விஷயம், அந்த லேண்டு பிரச்சனையில் ஒரு சமாதானமான தீர்ப்பை என்ன செய்திருவோம், உண்டு பண்ணிடுவோம். ஐசியூலேருந்து என்ன நிறைய விஷயம் உண்டு, அவனுக்கு பிஸ்னஸ் உண்டு, எது எல்லாமோ பேசியிருக்கலாம். அவன் சொன்ன முதல் விஷயம், அந்த பிரச்சனையை சமாதானமாக என்ன செய்திருவோம், முடித்துருவோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா?
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடி ஆண்டவரை துதிக்கிறதுல அவ்வளவு வல்லமை இருக்கு. அன்பு தேவ பிள்ளையே, உங்க வீடுகளில் நீங்க பாடி பாருங்க. அது நீக்கு மட்டும் அல்ல, உங்க பிள்ளைங்களையும் நீங்க சேர்த்து உட்கார வைக்கணும். நீங்க குடும்பமா நீங்க கத்தரை பாடி துதித்து பாருங்க. இன்றைக்கும் கத்தர் ஆமென் எழுந்தருளுகிறார். இன்றைக்கும் கிரியைகளை நடப்பிக்கிறார். எப்படி ஆதி திருச்சபையிலே பவுலும் சீலாவும் அவர்கள் ஜெபம் பண்ணி பாடி துதித்த பொழுது அவர்கள் கட்டுகள் அவிழ்ந்ததோ, ஆமென், இதே போல இன்றைக்கும் ஆண்டவர் பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது கட்டுகளை அவிழ்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அங்க வந்து ரோம அதிகாரமாக அந்த நாட்கள்ல இருந்தது. அந்த ரோம அதிகாரத்தையே ஓவர்டேக் பண்ற ஒரு வல்லமை இந்த அப்போஸ்தலர்களுடைய ஜெபத்திலும் துதியிலும் பாடலிலும் வெளிப்பட்டது. இன்னைக்கும் தேசத்திலே யார் ஆட்சி செய்தாலும் தேவ பிள்ளைகள் உங்கள் தனி ஜெபம், உங்கள் முழங்கால், உங்கள் ஜெபங்கள், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை ஆமென் இன்றைக்கும் கட்டுகளை அவிழ்க்கிறது என்கிறதை மறந்து விடாதுங்க. அல்லேலூயா. அடுத்தது அதில் ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட் மெசேஜ் இருக்கு. அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் வந்து சிறைச்சாலை அதிகாரி. அவனை குறித்து நாம் அந்த 27வது வசனத்திலிருந்து 34 வரை வாசிக்கிறோம். அங்கு பாருங்கள், இந்த சம்பவம் நடക്കുന്ന உடனே அவன் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகி விட்டான், ரொம்ப ஷாக் ஆகிட்டான். 27 நம்ம அங்க பார்க்கும் பொழுது அவன் வந்து வேணா ரோமருடைய ஒரு பழக்கம் எப்படி ஆக இருந்தது, ஒரு அக்யூஸ்ட வந்து ஒரு போர் சேகவன் தப்பவிட்டால் அதுக்கு பதிலாக இவன் கட்டப்பட வேண்டும். ஆனால் மரண கைதியானால் அவன் வந்து தப்பிக்கப்பட்டு விட்டால் அவனுக்கு பதிலாக இவன் சாக வேண்டும். ஆனபடினாலே இந்த பவுலும் சீலாவும் மற்ற கைதிகளும் விடுவிக்கப்பட்டு விட்டார்களோ, தப்பி ஓடிவிட்டார்களோ என்று சொல்லி பயந்திருந்தான். சிறைச்சாலைக்காரன் அவன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி அவன் பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள அவன் போனான். ஏன்னா இப்போ வந்து அதிகாரிகள் என்ன நியாயம் விசாரித்து என்ன செய்யக்கூடாது, அவங்க வந்து என்ன கொலை செய்யக்கூடாது, நானே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவன் வந்து தன்னை கொலை செய்ய நினைத்தான். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் சத்தம் போடுறாங்க. ஐயோ, 28 வாசிக்கிறோம், ஆமென், உனக்கு மிகுந்த சத்தமிட்டு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். இப்ப இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, எல்லாரும் சொல்ல, நீ உனக்கு ஒரு கெடுதியை செய்திடாத, நீ உன் வாழ்க்கையை மாய்த்து விடாத. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனையினால செத்துடலான்னு நினைக்கிறியா? உன்னை பார்த்து கத்த சொல்றாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து விடாதே. இங்க இருக்கிற வாலிப தம்பிங்க, வாலிப தங்கச்சிங்க, சகோதர சகோதரிகள், யாரும் உங்க வாழ்க்கையை மாய்த்து விடாதுங்க. இந்த வசனத்தை நீங்க எங்க இருந்தெல்லாம் கேட்குறீங்களோ ஒரு காலம் தற்கொலை பண்ணி விடாதுங்க. உங்களை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார். நிச்சயமா வாழ்க்கையில மேடோ பள்ளமோ ஒரு முடிவு இருக்குது, அது மகிமையா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். என் வாழ்க்கையில முடிவு சம்பூர்ணமா இருக்கும், என் குடும்பத்தினுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். முடிவு சம்பூர்ணமா இருக்குங்க. இப்பவுமே எத்தனை பேர் சொல்ல முடியும், ஐயா ஆமீன், என்னை வந்து ஆண்டவர் கொஞ்சம் உயர தான் கொண்டு போறாருங்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்களேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னும் டேக் அப். தேவன் உயர்த்துகிறவர். அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களை உயர்த்துவார். வேணா நீங்க அவரை உயர்த்தணும்னு என்னைக்கு உங்க சிந்தைக்குள்ள அந்த தாட்டு வந்ததோ அப்பொழுதே கர்த்தர் இவள் ஆமீன், இவளை நான் உயர்த்துவேன், இவனை நான் உயர்த்துவேன் என்கிற எண்ணம் அவருக்கு வந்துட்டது. ஆமீன், அல்லேலூயா. சில பிள்ளைங்களெல்லாம் கர்த்தர் ஆமீன் உங்க கையை பார்த்துட்டு நீங்க ஒரு வசனத்தை எப்பவும் ஞாபகம் வச்சிடணும், ஒன்னு தேவன் அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை மரணம் அல்ல, உனக்குள்ள ஜீவன். ஆமீன், அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு 2 பேருக்கு கையை பிடி சொல்ல மாட்டீங்களா, உன் வாழ்க்கையில மரணம் அல்ல முடிவு, உனக்குள்ளே ஜீவன் வைத்திருக்கிறார். உனக்கு ஜீவனை தந்த இயேசு ஆமென் உனக்குள்ளே ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவன் வந்தது பட்டயத்தை உருவி தன்னையே குத்தி கொள்ள விரும்புகிறான். பவுல் சொல்றார், ஏன் உனக்கு வந்து கெடுதி ஒன்று செய்து விடாத. இன்னைக்கும் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு வேத வசனத்தை உங்களுக்கு நடுவிலே சொல்லுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, யாருமே உங்களை தற்கொலைங்கிற
ஒரு வார்த்தையே உங்க நாவல வரக்கூடாது. செத்துருவேங்கிற வார்த்தையே உங்க நாவல வரக்கூடாது. எங்கேயாவது போயிருவேங்கிற வார்த்தையே உங்க நாவல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. உங்களை படைத்தது கர்த்தர். உங்களை படைத்தது யாரு? கர்த்தர். உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஐயா. உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்வை வைத்திருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நம்பிக்கை உடையவங்களா இருக்கணும், ரொம்ப விசுவாசம் உடையவங்களா இருக்கணும். அதுக்குன்னு குறுக்கு வழியிலலாம் இல்லை. நம்ம மாவட்டத்தில் பரிதாபமான நிலை, நல்ல படித்த வாலிபர்கள், வசதியான வாலிபர்கள் கூட கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுறாங்களாம். இதுக்காக நீங்கள் கவனமாக ஜோம் பண்ணணும். இடையில கூட ஒரு தரிசனம் கண்ட போதை பொருட்களை எல்லாம் விட்டவங்க கூட தடவங்க அதை எடுக்கிறது போல ஒரு தரிசனத்தை கண்டு ரொம்ப பாரத்தோடு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களே ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். வேணா அது அடிக்ட் ஆக்குகிறது, அது மனுஷனை அடிமைப்படுத்துகிறது. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவன் பாருங்கள், பட்டயத்தை உருவி தன்னை குத்தி கொள்ள விரும்புகிறான். யாருமே உங்களுக்கே நீங்கள் கெடுதி செய்யாதுங்க. உங்களுக்கு ஒரு மனுஷன் ஒரு பாருங்க, நீங்க நினைக்கலாம் நான் தற்கொலை எல்லாம் பண்ணல, நான் நல்லா தானே இருக்கிறேன். நீ பாவம் செய்து கொண்டிருப்பாய், ஆனால் நீ உன் ஆத்துமாவை என்ன செய்துட்டு இருக்கிறாய், கெடுத்து கொண்டிருக்கிறாய். பாவத்தையும் விட்டு விலகுங்க. இவர் சத்தம் போட்டு சொல்றாரு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாத. உடனே பாருங்கள் 29 நாம் வாசிக்கிறோம். அங்கே அடுத்ததாக வேத வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லுகிறான். உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்தான். ஐயா, நீங்க மனுஷர்கள் அல்ல, நீங்க யாரு? கடவுள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் 30 வாசிக்கிறோம் ஒரு கொஸ்டின். அவர்களை வெளியே அழைத்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஒரு சூப்பர் கொஸ்டின். அந்த சிறைச்சாலை அதிகாரிக்குள்ளே ஒரு நல்ல கொஸ்டின் வந்ததையா. இன்னைக்கு இப்படிப்பட்ட கொஸ்டின் உங்களுக்குள்ள வந்துன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னைக்காவது இந்த எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? பரலோகத்துக்கு போகணும்னா நான் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழணும்னா நான் என்ன செய்யணும்? தம்பிங்க கவனிக்கிறீங்களா? ஏசப்பா பிள்ளையா வாழணும்னா நான் என்ன செய்யணும்? இப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உனக்குள்ள வந்திருக்கா? இந்த அதிகாரி கேட்கிறான், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நல்ல கொஸ்டின். பாருங்க, ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்கள் எழும்பி முதல்ல பிரசங்கம் பண்ணும்பொழுது இந்த ஒரு கேள்வி அந்த முதல் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு வந்தது. நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கத்தை கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கொஸ்டின் இந்த காலவேளையிலே. பாருங்கள், இந்த சிறைச்சாலை அதிகாரி கேட்டது போல ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி உங்களை யாருக்குள்ளேயாவது இருக்கிறதா? நான் பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு நான் என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையை நான் மாய்த்து கொள்ளாம நான் வாழணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதா? அந்த 31வது வசனத்திலே அதுக்கு பதில் இருக்கிறது. வாசிங்களேன். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணுங்கிற ஒரு கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று விசுவாசிக்கணும். அவர் பாருங்கள், அவர்தான் பாருங்கள் பஸ்கா ஆடு என்று விசுவாசிக்கணும். அவர்தான் மேசியா என்று விசுவாசிக்கணும். அவர்தான் நித்திய ஜீவனை அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். பாருங்கள், வேதத்தில் நாம் இன்னும் சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் விட்டு வந்த அந்த அப்போஸ்தலர் 2:37 அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு தொடர்ந்து பிரசங்கம் பண்ணினது என்ன? 37 அவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வந்தது. 2:37 அடுத்தது 38 அவர் பிரசங்கம் என்றாரு. வாசிங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. அப்போ பாருங்கள், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டுமா? முதல்ல இந்த ரட்சிப்புன்னா என்னங்கிறத நீங்க புரியணும். அந்த காலத்துல இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைவா என்னன்னு தெரியல. இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க பாருங்க, அம்மா பிள்ளைங்க அப்பாலாம் சேர்ந்து. அப்போ ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். கால் இடறி இந்த சின்ன பிள்ளை அப்படி விழப்போம். உடனே இந்த அம்மா அப்பா சத்தம், இயேசுவே என்ன செய்யும்? ரட்சியும் பாங்க. பாருங்க,
உடனே ஃபாஸ்டா அந்த அப்பா கையை பிடிச்சிருவார், அம்மா கையை பிடிச்சிருவாங்க. அந்த பிள்ளை அந்த குழியில விழாம என்ன செய்யப்படும்? காப்பாற்றப்படும். அப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள், இயேசுவே. தும்மல் விழுந்தாலும் இயேசுவே ரட்சியும்பாங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்படி நம்ம பிதாக்கள்லாம் சொன்னதுனால ஐயா கர்த்தர் நம்மளை ரட்சித்தாரு. கரங்களை உயர்த்தி ஒருக்கா ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? எங்க வீட்டில் அடிக்கடி இந்த சத்தம் கேட்கும். எங்க அம்மா அடிக்கடி இப்படி சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா. உங்க வீட்டில் எத்தனை பேருக்கு வீட்டில் இப்படி சத்தம் கேட்கும்? கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆப்போம். இயேசுவே ரட்சியும், அவர் ரட்சிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆபத்துக்கு விலைக்கு ரட்சிக்கிறவர். ஏதோ அப்போ நேரிட்ட ஏதாவது ஒரு ஆபத்து வரும், ஒரு வண்டியில கீழே விழுகிறதே போல இயேசுவே ரட்சியும்பாங்க. ஆபத்துக்கு விலைக்கு ரட்சிக்கிறவர். ஆபத்து காலத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். ஒரு காயம் பட்ட வந்து இயேசுவே ரட்சியும். ஏதோ ஒன்று விழ வர்றது போல இருக்கும், நம்ம மேல விழாம இருக்கிற இயேசுவே ரட்சியும். அப்ப ஆபத்துக்கு விலைக்கு காக்கிறது ரட்சிப்பு. ஒரு பயங்கரமான ஆபத்து இருக்கிறது ஐயா. இந்த முழு உலகமும் கோப ஆக்கினிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. நரகத்துக்காக மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு மனுஷனுடைய மீறுதல் நிமித்தம். ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினாலே, அவன் தேவனுடைய கட்டளையை மீறினபடினாலே, அவன் நிமித்தம் எல்லாரும் நரகத்துக்கு தான் ஆயத்தப்படுத்தப்பட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு மனுஷனுடைய மீறுதல்னாலே, இப்பொழுது பாருங்கள், மீண்டும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே முழு உலகத்திற்கு ரட்சிப்பு. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இரட்சகராக வந்தார். இயேசு என்கிற நாமமே என்னது? இரட்சகர். ஆமென். தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் வந்து மீட்கிறவர், இரட்சகர். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த நரகத்துக்கு நம்மளை மீட்கும்படியாக இயேசு வந்தார். இதைத்தான் நம்ம ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் சிலவேளை உங்களை யாராவது கேட்குறாங்களா? அந்த காலத்துலலாம் பிரசங்கிமாறு சபையில் வந்து கேட்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்கலாம் கரங்களை வீத்தி என்ன செய்யுங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தவங்கலாம் அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவங்கலாம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள் சபைகளில் போய் அப்படி கேட்டிருக்கிறாங்க. புதுசாக ஒரு சபைக்குள்ளே போனோன்னு இன்னைக்கும் நாங்கள் அப்படி கேட்குறதுக்கு ஆண்டவர் ஏவுகிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. கிருபையினால் இப்படி கேட்கறது உண்டு. ஒரு வயிறாக்கு யாராவது அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்களா, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படாமல் இருக்கிறீங்களான்னு கேட்டவொன்னு சிலவங்க வாஞ்சியா கை வைத்துவாங்க. அப்படிப்பட்டவங்களை அந்த கூடுகையிலே கர்த்தர் ஆமென் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார். ஆமென், நிரப்பி கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறேன். ஆமென்.